ஓ சீனாத்தானா, இந்த ஊர்ல என்ன தவிர பில்டர் சீட்டு குடிக்கவையா இருக்கா? அட சொல்லியா? சொல்லிடுவேன். அவ இடத்துல கோவிச்சுக்க கூடாது. எவ்விடத்துல கோவிச்சுக்க கூடாது? நம்ம சிங்கப்பூர் செல்லியாச்சேர மகன் ஜெயபாலு எப்பவாச்சும் வந்தான்னா உங்களுக்குன்னு வாங்கி வச்சிருக்க சிகரெட்ல 2 எடுத்து குடிப்பான். யோ, நீ ஒரு வில்லங்கம் புடிச்ச ஆளியா? உங்களை தவிர இந்த ஊர்ல யாருங்க பில்டர் சீட்டு குடிப்பான்னு சொல்றதை விட்டுட்டு சும்மா குசும்பா பேசுறியே, அது ஏயா? இதையும் சொல்லிடுவேன். அவ இடத்துல கோவிச்சுக்க கூடாது. மூக்க சுட்டுருவேன். பில்டர் சிகரெட் என்னங்க பெருசு? மயில காலைய வில்லு வண்டியில பூட்டிக்கிட்டு அப்படி ஜல் ஜல்லுன்னு வப்பாட்டி வீட்டுக்கு போறவன் உங்களை தவிர இந்த ஊர்ல வேற யாருங்க இருக்கா? இப்ப நானும் சொல்லி போடுவேன், சொன்னா நீ கோவிச்சுக்க கூடாது. ஆனா சொல்லியா? பல்லு விளக்குறதுக்கு பல்லு முக்கியம். சொல்லுங்க. கண்டவராயன் பட்டியில கட்டி கொடுத்துருக்கியா உன் பொண்ணு அழகு மீனா? ஏயா பதற? அதை விட சிகப்பா அழகா சினிமா ஸ்டார் மாதிரி இருப்பாயா அந்தியூர் சரோஜா. அதான் விளக்கு வச்சது கரண்ட் மாதிரி இழுக்கிறா. நீங்களும் வண்டியை பூட்டிட்டு போயிடுறீங்க. அது என்னையா சொன்ன? கரண்ட் மாதிரி. அவ கரண்டே தான் ஐயா. அப்ப இன்னைக்கு வீட்ல நெத்திலி குழம்பு. ஆத்தா உங்களை சாப்பிட வர சொல்லுச்சு. நான் முன்னாடி வீட்டுக்கு போறேன். நெத்திலி குழம்பா லேசா ஊத்திட்டு போனீங்கன்னா மீன் சுண்டி சுண்டி இழுக்கும்ல. டேய் சுண்ணாம்பு செட்டி தலையா, கம்முன்னுறான். அதுவும் சரிதான். யோ சீனாத்தானா, நேத்தை குடிச்சிட்டு மிச்சம் வச்சனே சாக்கு. அதையும் சோடா பாட்டில் எடு. வாங்க மாப்ள, சொன்னபடி கரெக்டா வந்துட்டீங்களே. வாங்க மாப்ள, வாங்க வாங்க. பட்டு படம் கட்டின மும்பளைகள் வாங்க, தட்டி வச்சிருக்கிற மும்பளைகள் வாங்க. எதுக்கு பையன்லாம் வர்றான்? வாங்க வாங்க மாப்ள, வாங்க வாங்க மாப்ள, வாங்க மாப்ள. டேய் கொடையறா. இவன் வேற இருக்கானாக்க. வா வள்ளிக்கண்ணு. மீனா வாமா. என்ன அங்கிட்டு இங்கிட்டு பார்த்து வர்ற? அப்படியே உட்காருங்க. அம்சமா இருக்கு. ஓ திருத்தியா, ஏன் மாப்ள இன்னைக்கு வயலுக்கு போகணும்னு சொன்னீங்களே, போலியா? அதெல்லாம் இருக்கட்டும். இங்க என்ன நடக்குது? இவங்க எதுக்காக இங்க வந்திருக்காங்க? பொய்க்கால் குதிரை ஆட வந்திருக்காங்க. பாண்டி மீனாவே பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. புரியல? நையாண்டி பேசுறேன்னா வச்சுக்காதீங்க. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. எந்த தைரியத்திலும் பொண்ணு கேட்டு வந்திருக்கான்? இல்ல பங்காளி, அத நான் சொல்றேன்டா. எப்படி நீ பாண்டி மீனாவுக்கு முறமாப்பிளையோ அதே மாதிரி நானும் தாண்டா முறமாப்பிள. எப்படி? நான் எப்படி உனக்கு மச்சானோ அதே மாதிரி தான் அவனுக்கு மச்சான். அந்த முறையில பொண்ணு கேட்டு வந்திருக்கான். இதுல என்ன தப்பு? இத பார், கிழிய வளர்த்து பூனை கையில கொடுத்த கதை எங்க அக்காவோட முடியட்டும். அது பாண்டி மீனா வாழ்க்கையிலும் தொடர. உங்க அக்கா பச்சை கிளி, நாங்க பூனை பின்னாலே மீயா மீயான்னு கத்திட்டு இருக்கோம். ஆனா போப்பு. தம்பி பைரவா, உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். பாண்டி மீனாவுக்கு இப்போதைக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இல்ல. மீச வச்ச ஆம்பளை நான் ஒருத்த வீட்டு இருக்கிறேங்கிறத மறந்துட்டியாடி? அட என்ன மச்சான் இவங்கிட்ட பேசிக்கிட்டு? பொண்ணை வளர்த்த அப்ப நீங்க இருக்கீங்க, பொண்ணை கேட்டு நான் வந்திருக்கேன். தாம்பளத்தை மாத்திக்குவான். எடா அந்த தட்டை, எடா அந்த வேல்கம்ப. உன்னை வெட்டி பொறிக்காம விட மாட்டேன். போடா பிஞ்ச தலையா. மாப்ள, இப்போதைக்கு நிலைமை சரியில்லை. இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவும் இல்ல. இப்போ சொல்றேன், பாண்டி மீனா உங்களுக்கு தான். வேட்டியை மடிச்சு கட்டுங்க. டேய் இறந்த தாங்க. என்ன? டேய் மருது, இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது ஒரு நாள் பாண்டி மீனா முதுகுல மண்ணு பட வைக்கல, தக்காளி நான் தேவையில்லடா. ஏப்பா அப்படி இழைக்குது? முதல்ல உன் மருமனை கூப்பிட்டு. எனக்கு அறிவு இல்ல, புத்தி இல்ல, மூளை இல்லன்னு சொன்னாலே எல்லாம் இருக்குங்கிறத நிரூபிக்க போறேன். அந்த நாயை கூப்பிடு. அப்படியா? இதோ கூப்பிடுறேன். ஆத்தா தெய்வானே, அடைய மயிலு. என்னத்தா? ஏண்டி தொய்வையான எனக்கா புத்தியன்னு சொன்ன? யாத்தா, திருப்பத்தூர்ல இருந்து நம்ம ஊர் டவுன் பஸ்க்கு வர எவ்வளவு? 1 ரூபா. டிக்கெட் எடுக்காம 1 ரூபா மிச்சம் பிடிச்சிட்டானே. கண்டக்டர் எப்படி ஏத்துனா? அவன் எங்க ஏத்துனா? நல்ல பஸ்ஸுக்கு முன்னாடி கம்பி பிடிச்சிட்டே ஓடியாந்தேன். என்ன பெத்தா அப்போ? இதுல ஒண்ணும் குறைச்சல இல்ல. அத்தை, திருப்பத்தூர்ல இருந்து நம்ம ஊருக்கு குருகாவண்டியில வர்றதுக்கு எத்தனை ரூபா? 3 ரூபா. போன வாரம் சந்தைக்கு போனப்போ குருகாவண்டி பின்னாடியே ஓடி அந்த 3 ரூபா வாடி. அடியே ராசாத்தி. இந்தா புடிச்சுக்கோ, பழமே இருக்கும். இந்தா கடிச்சுக்கோ, பசி இருக்காது. இந்தா புடி, இந்தா புடிச்சுக்கோ, பஞ்சனையில் தூக்கம் வராது. இந்தா புடி. ஓ நீ கடிச்சோ, பஞ்சனையில் தூக்கம். வார்டு பாய் மாதிரியா இருக்கிற நீ? என்ன பார்த்தா போஸ்ட்மேன் மாதிரி தெரியுதா? மணி ஆர்டர் தர வாங்கிக்கிறியா? யோ, உன்னை எல்லாம் சவக்கடங்களை படுக்க வைக்கணும். ஏதோ தவறி போய் பெட்ல படுக்க வச்சிருக்காங்க. இந்தா சாப்பிடு. ஏயா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரினா நாக்கி தூக்கி எறிகிற மாதிரி ரொட்டியை தூக்கி எறிகிற? நாங்க கொடுக்குற வரி பணம் தான் சம்பளம் வாங்குற தெரியுமா? லட்சம் ரூபாய் நீ வரி கட்டுற, அந்த பணத்துல நாங்க சம்பளம் வாங்குறோம்.
கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல காஞ்சு போன ரொட்டிக்கு கட்டில் மேல கைய நீட்டிட்டு நிக்கிற, நீ வந்து பேச்சு பேசுற. சாப்பிடுறியா இல்லையா? ரொட்டி கொடு. யோ, உன்னை பத்தி பெரிய டாக்டர் ரிப்போர்ட் பண்ண ரொம்ப நேரம் ஆகாதியா? நீ ரிப்போர்ட் பண்ண ரொம்ப நேரம் ஆகும். இந்த நிலைமையில எந்திரிச்சு போய் எப்ப ரிப்போர்ட் பண்ண போற? என்ன நீ ஒண்ணு ஆட்ட முடியாது. ஐ அம் கவர்மெண்ட் ஜாப். பிளடி கொஞ்சம் கூட மேனேஜ் தெரியல. நான் ஜப்பான்ல பிறக்க வேண்டியவன். கம்முனு படுறா படுறா. இந்த பாப்பா தமிழ் மாமா கொடுத்தா நான் வாங்கிக்குவேன். என்ன பார்த்தா இங்கிலீஷ் மாமா மாதிரி தெரியுதா? பாருங்கக்கா, இதே கவர்மெண்ட் ரொட்டி தான் தமிழும் கொடுக்குறான், நானும் கொடுக்குறேன். அவன் கொடுத்தா இது வாங்கிக்குது, நான் கொடுத்தா வாங்க மாட்டேங்குதுக்கா. அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணியா? என் முகத்துல ராசி இல்லையா? நல்லா பாருங்க, என் முகம் ஏசி மாதிரி இருக்கு. உங்களை சொல்லி குத்தம் இல்லம்மா. இந்தா புடிச்சுக்கோ, இந்தா புடிங்கடா. பாப்பா இந்தா நீயாவது வாங்கிக்க. தமிழ் மாமா மாதிரி பாட்டு பாடினா தான் நான் வாங்கிக்குவேன். தமிழ் மாமாவா? அவனே தங்கறதுக்கு இடம் இல்லாம என் ரூம்ல தங்கி தின்னுகிட்டு என்கிட்ட பாட்டு கத்துக்கிட்டு இருக்கான். நான் பாடுறேன், கேக்குறியா? துளியிலே ஓஹோ துளியிலே ஓஹோ அட வந்த ஓஹோ வானத்து விண்விளக்கே ஓஹா ஊ அடிச்சு வலிச்சதில்லை. நல்லா தூங்கிட்டு இருந்த குழந்தைய உன் தொண்டை திறந்து முழுங்கி வச்சிட்டியா? ஹாய், அது சாதாரண அழுகை இல்லை, ஆனந்த அழுகை. அழுகட்டும். கொஞ்சம் தொந்தரவு பண்ணாம இடத்த காலி பண்ணியா? நாங்க இடத்த காலி பண்றோம், நீங்க கொஞ்சம் எந்திரிச்சு நிக்கிறீங்களா? கவர்மெண்ட் கட்டல ஒடிச்சிடாதீங்க. இதுல ஒண்ணும் குறைச்சல்ல போ. பின்ன எப்படி லொல் லொல் நாய் மாதிரி குறைச்சாத ஒத்துக்குவீங்களா? ஏய் நர்ஸ், நர்ஸக்கா, சிஸ்டர், ஐ அம் மிஸ்டர். எதுக்காக கூப்பிட்டீங்க? சும்மா குட் மார்னிங் சொல்ல கூப்பிட்டேன். வேற எதுக்கோ கூப்பிட்டீங்கன்னு நினைச்சேன். பின்ன இலங்கை இந்திய பிரச்சனை பத்தி பேச உங்களை நான் கூப்பிட்டேன். அத பத்திலாம் எனக்கு தெரியாதுங்க. அட 4 மணிக்கு டியூட்டி முடிச்சு வாங்க, உலக விஷயம் நிறைய இருக்கு. அவுத்து விடுறேன். டாக்டர்ட்ட பர்மிஷன் ஆனா வாங்குறீங்க? நாம எதுக்கு டாக்டர் கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு? கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்னா ஜாலியா இருக்கணும், வயசு இருக்கும் போதே என்ஜாய் பண்ணணும். என்ன சொல்றீங்க? சாத்துக்குடி சாப்பிடுறீங்களா? வேணுங்க. பிரெட், வேணாங்க. ஒரு கப் மில்க். சரி வேணாம்னா விட்டுரு. நீங்க நர்ஸ், ஐ அம் வார்டு பாய். நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா தானே நல்லா இருக்கும். நர்ஸ், நர்ஸ், ஊசி போற இடம் எங்க இருக்குங்க? பல்லாவரத்துக்கிட்ட ஒரு மைதானம் இருக்கு, அங்க போய் போட்டுக்கடா. இது ஊசி போட நேரம் ஆடாது. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? கொஞ்சம் கூட நாகரிகம் இல்ல பாருங்க. நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது பழம் சாப்பிடுறேன். வேணாங்க. சாப்பிடு, ஒண்ணு பண்ணாம சாப்பிடுறேன். உங்களுக்கு எந்த ஊரு? ஏன் கேக்குற? இப்பதானே இந்த ஆசிரமத்துக்கு வந்திருக்கீங்க. போ போ எல்லா விஷயம் புரிஞ்சுக்கிறவீங்க. அப்படி என்னப்பா இந்த ஆசிரமத்துல அதிசயம் இருக்கு? நிறைய இருக்கு, அது எனக்கு ஒருத்தனுக்கு தான் தெரியும். உங்களுக்கு திண்டுக்கல் சகாயத்தை பத்தி தெரியுமா? திண்டுக்கல் கசாயத்தை பத்தி எனக்கு தெரியாதுப்பா. கசாயம் இல்ல, சகாயங்கிற மனுஷன் பத்தி தெரியுமா? டேய், சகாயம்ங்கிற பெரிய வெங்காயமா? அவனை பத்தி தெரியாதா ரூம் கூட்டி போவியா, இல்லன்னா எங்கேயே விட்டு போயிருவியா? என்ன கோமா பேசுறீங்க? எனக்கு சகாயம் தெரியும், அவங்க அப்பனை தெரியும், அவங்க தாத்தாவை தெரியும், அவங்க பிள்ளைங்க பூரா தெரியும். இவ்வளவு தெரிஞ்சிருந்தும் இந்த ஆசிரமத்துல எனக்கு மணி அடிக்கிற வேலை. ஏன் 10 பேரை உட்கார வச்சு மொட்டையடியா? உங்களுக்கு சகாயமே தெரியலையே. நீங்க எப்படி இந்த ஆசிரமத்துல ஒரு நாளைக்கு மேல தங்க போறீங்க? என்னடா இது சகாயத்தை போட்டு இந்த தோன்றானே சார். அந்த சகாயம்ங்கிறது யாருக்கு சார்? அத நான் இப்ப சொல்ல மாட்டேன், அந்த நேரம் வரும்போது சொல்லுவேன். அவ்வளவு நேரம் ஆகுமா? யா. அப்போ இந்த ஆசிரமத்துல நடக்கிற அத்தனை தில்லு முள்ளும் உனக்கு அத்துபடி? ஆமாங்க, உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். Follow me. ஏய் கரிச்சட்டி வாயா. சிஸ்டர் செல்லா, மேரி அம்மா தான் இவங்க அம்மாங்கறத ஏன்டா மறைக்கிறாங்க? ஓஹோ, நீங்க அத கேக்குறீங்களா? இந்த ஆசிரமத்துல நான் எவ்வளவுக்கு அளவு உத்தமனோ அவ்வளவுக்கு அளவு சிஸ்டர் மோசமானவங்க. மதர் மேரி அம்மா இருக்கும்போது இந்த ஆசிரமம் என்ன வளர்ச்சி தெரியுமா? பூக்கள் என்ன, பழங்கள் என்ன, காய்கள் என்ன, என்ன என்ன என்ன. ஏய், நீ என்ன கேபி சுந்தரம்பா பேரன் நினைப்பா? அடிக்கிட்டே போறியே. அட அதை விடுங்க, இந்த பில்டிங் விழுந்ததே அவங்களாலதான். இந்த பில்டிங் என்ன தாடியா மீசியாடா வளர்றதுக்கு? இவருங்க என்ன இன்சல்ட் பண்ணாதீங்க. சரிப்பா, ரொம்ப முறிக்காத. இந்த ஆசிரமத்தில் உள்ள சில விஷயங்கள் எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. அந்த திண்டுக்கல் சகாயம் கிடைச்சா உங்களுக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி தான். டேய், எங்க ரூம் எதுடா? இதான். சரிடா. தமிழே, நீ உள்ள போ. சார், அந்த திண்டுக்கல் சகாயம் யாருங்க சார்? ராத்திரி 12 மணிக்கு என் சமயத்துக்கு வந்தா அவரை நான் உங்கள்ட்ட காமிக்கிறேன். 11:45 வந்தா அவர் மனுஷனாவே இருக்க மாட்டார். டேய், அந்த திண்டுக்கல் சகாயம் யாரா? ராத்திரி 12 மணிக்கு வாங்க. டேய், அந்த திண்டுக்கல் சகாயம் யாரா? ராத்திரி 12 மணிக்கு வர சொல்லல. 12 மணிக்கு வரேன்டா நானு. வா வா. 2 மனம் வேண்டும் இயேசுவை நான் கேட்டேன். டேய், யார் அந்த திண்டுக்கல் சகாயம்?
யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? ஏய், யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? டேய், சொல்லிட்டு இனிமேடு. நன்றாக ஊத்துப்பா. அவரேதான் இவர், இவரேதான் அவர். எப்படி? அவரேதான் இவர், இவரேதான் அவர். இவரேதான் அவர்? ஐயோ, திண்டுக்கல் சாயத்தை அடிக்காதீங்க. அவரேதான் இவர். ஐயா, ஏண்டா நீதான் திண்டுக்கல் சகாயமா? ஏண்டா இதுக்கு ஒரு நாள் பூரா திண்டுக்கல் சகாயம் திண்டுக்கல் சகாயம்னு பயமுறுத்திட்டு இருந்தியாடா. நான் என்னமோ திண்டுக்கல் சகாயம்னா பெரிய கொம்பன், பெரிய கொள்ளைக்கூட்டு தலைவன், தூங்கும் போது அடிச்சு கொலைகளை பண்ணிடுவான்னு பேதியாகி படுத்துட்டு இருந்தாடா. மணி அடிக்கிற நாயி நீதான் திண்டுக்கல் சகாயம்மா? டேய், இனிமே திண்டுக்கல் சகாயம் உனக்கு பேரே இருக்கக்கூடாது. சரிங்க. யாராவது உன் பேர் என்னன்னு கேட்டா என்ன சொல்லணும்? எனக்கு பேர் தெரியாதுன்னு சொல்லணும். சரிங்க. ஏன்னு கேட்டா எங்க அப்பா அம்மா எனக்கு பேர் வைக்கலன்னு சொல்லணும். சொல்லுவியா? எந்திரடா. உன் பேர் என்ன? நான் பேர் தெரியாதவங்க. ஏன்? எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. உன் பேர் என்ன? நான் பேர் தெரியாதவங்க. ஏன்? எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. உன் பேர் என்ன? நான் பேர் தெரியாதவங்க. ஏன்? எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. சொல்லிட்டாரு. ஐயா, நான் பேர் தெரியாதவங்க. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. ஏன்டா நிறுத்துற சொல்றா? நான் பேர் தெரியாதவங்க. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. நான் பேர் தெரியாதவங்க. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. நான் பேர் தெரியாதவங்க. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. போச்சு, சேலையும் ரவுக்கையும் பாயாச்சு. லட்சுமி, என்ன உன் புருஷன் ஊருக்கு போய் ஒரு வாரமாச்சு. அவன் 2 நாள் லேட்டாலும் உனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். தனியா படுக்கிற? போங்க. வருஷம் பூரா மாமா மாமான்னு சொன்னவ தாலிய பார்த்தது அண்ணேன்னு சொல்லிட்டாளே. அது எது கழுவுதுன்னு எனக்கு தான் தெரியும். கொஞ்சம் அப்படி இருங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு வரேன். ஏந்திரி, நட. ஏயா, உனக்கு தான் இங்க 2 நாள் முடிஞ்சு போச்சுல. இன்னைக்கு அவ வீட்டுல தான் சாப்பாடு. அதை விட்டுட்டு இங்கே வந்த? உன் கைப்பட்டாலே தனி ருசி கண்ணே. அந்த ருசிக்காத்தான் ஓடோடி வருகிறேன் கண்ணே. அத்தான், இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே, உன்னை கண்டு என்னை கண்டு இன்பமா. பாடுவியா? பாடுவேன். ஏய்யா, இவதான் உன் கண்ணுக்கு பொண்டாட்டி தெரியுதா? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏன் வீட்டுக்கு வராம இங்க உட்காந்து கொஞ்சிட்டு இருக்கிய? நான் கொஞ்சம் இருந்தேன். அடுப்பு பார்த்து வச்சு 2 நாள் ஆகுது. நான் அரிசி பருப்பில மல்லாடிட்டு இருக்கேன். உனக்கு இங்க உல்லாசம் கேக்குதா? வடிய சக்கலசி, ஏன் புருஷன் கிட்ட நான் எப்படி இருப்பேன்? நீ என்ன அடி கேக்குறது? புருஷன் உனக்கு மட்டும் சொந்தம் இல்ல, 3 பேருக்கு பங்கு இருக்கு. வெட்டி எடுத்துங்கடி. பேசாம இருங்க. அவர் என் வீட்டுல இருக்கிற வரைக்கும் எனக்கு தாண்டி சொந்தம். இவன் மரம் முடிஞ்சு போச்சு. வா எப்படி? அப்பா கண்ணே, அப்பா கலங்காது கண்ணே. போகிறீர்களா? அரிசி வாங்கி கொடுத்து விட்டு அடுத்த நிமிடமே ஓடோடி வருகிறேன். சீக்கிரம் வாருங்கள் மன்னா. பெரிய ராஜ பரம்பரை. புரியா? வா. பணம் கேட்டா இல்லன்னு சொல்லுவானா? என்ன பார்த்து யார பார்த்து கேட்டான்? நீ விட போவனா? அவன் ஒரு அடி அடிக்க விட மாட்டான். என்னடா சொன்ன? யார பார்த்து கேட்டா நீ? நீ விடு, நீ அவனை அடிக்க விட மாட்டான். என்ன நினைச்சிட்டு இருக்கான்? உன்னை வந்து பேசிக்கிறேன்டா. யாரையவன் கடைக்கு முன்னாடி தகராறு பண்றது? கேட்கறதுக்கு ஆள் நினைச்சானா? இரு, அடிச்சிட்டு வந்துடுறேன். அண்ணே வேண்டாண்ணே. அட சும்மா இருப்பா, 2 கிலோ அரிசி போடு. அவன் மனசுல என்னதான் நினைச்சு பேசுறான்? நீ அரைப்படி பருப்பு போடு. இன்னும் 2 தேங்காய் எடுத்து வை. அவன் மண்டையை உடைச்சிட்டு வந்துடுறேன். உன்னை தொட்டா அவனை வச்சிருவேன் அவனுக்கு தெரியாது. சரி விடுங்கண்ணே. அது இல்லப்பா, உன்னை அடிக்க நான் சம்மதி பண்ணா ஒரு கலா கொடு. இல்ல உன்னை என்ன இழிச்சவே நினைச்சுக்கிட்டாங்களா? கொண்டா. வீட்டுல போய் வெட்டார எடுத்து வந்துடுறேன். தாயம்மா, வீட்டுல யாரும் இல்லையா? யாரும் இல்ல. என்ன விஷயம்? இந்த மாமனுக்கு என்னைக்காவது உன் கையால சோறு போட்டிருக்கியா? ஏன், ரொம்ப பசிக்குதா? பசிக்க போய்த்தானே இங்க வந்திருக்கேன். சரி வா. சரி, பருப்பு சங்கரா. ஆமா,
ஆமா உனக்குதான் 3 பொண்டாட்டி இருக்குது ஏன் சோத்து கரையா இந்த நேரத்துல அவளுகளை பத்தி பேசாத. அவளுகெல்லாம் உன் கால் தூசிக்கு பெற மாட்டாளுங்க. கையடியா சரி குழம்பு ஊத்து. மூக்க பாரு மைசூர் கம்பெனி கேக்கு மாதிரி. தாயமா யாரு உங்க வீட்டுக்கு விருந்தாடி இருக்காங்களா? ஏண்டி தாயமா உன் பொண்டாட்டி குரல் மாதிரி கேக்குதியா? எந்திரியா முன்னாடியா? ஐயோ நான் எங்க விளையாடுறது? பாத்ரூம் போய் வந்துக்கியா? சரி சரி பாத்ரூம் நாரு என்ன பண்றது? ஏண்டி கூப்பிட காது வைக்காம அப்படியே என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பிட்டு இருக்கேன்க்கா. கொஞ்சம் கலந்து வைப்பேன். இந்த பார் இப்ப வந்துடுறேன். ஏண்டி ஒண்ணும் இல்ல. அடி எனக்கு தான் நீ இப்படி அவசரப்படுற? ஐயோ இந்த நோண்டுறான். யாராவது உயிரோட பதைக்க போறானா? ஐயா கிட்டி புள்ள ஆட்டம் வேண்டாம் நமக்கு. ஏய் இந்த ஆட்டத்தை பத்தி சர்வசாதாரணமா நினைக்காதீங்கடா. குரங்குல இருந்து எப்படி மனுஷன் வந்தானோ அதே மாதிரி இந்த கிட்டி புள்ளையில இருந்து கிரிக்கெட் வந்தது. அப்படியா? என்ன அப்படியா? அவன் சொல்றது வாசம் தான்டா. அது மட்டும் கொஞ்சம் நீட்டம், இது கட்ட கொஞ்சம் குட்டை. 2 விளையாட்டு ஒண்ணுதான்டா. கவாஸ்கர் யார் தெரியுமா? யாரு? எங்க பெரியப்பார் பையன் கருப்பனுங்கிற பேரை கவாஸ்கர்னு மாத்திக்கிட்டு கிரிக்கெட் ஆடுறாரு. ஏன் நீ போலியா? இதை முழுசா கத்துக்க வேணாமா? கத்துக்கிட்டா நெக்ஸ்ட் கிரிக்கெட் பிளேயர் தான். முத்தளங்கிற பேரை முத்து சர்மான் பேரை மாத்திக்கிட்டு இந்தியா ஒரு வழி பண்ணிடுவேன். அண்ணியும் கூட்டிட்டு போடா. கவாஸ் கிட்டும். ஏய் அளக்குறது அளவு இல்ல. எங்களை பத்தி கௌரவம் பேசினா உங்களுக்கு எல்லாம் பிடிக்காதே. ஆமா இவங்க மூஞ்சி கௌரவம். அடுத்து இந்த ஆடு. சரி நீங்க எல்லாம் போங்கடா. நீ அலௌன்ஸ் பண்ண. கருப்பட்டி முத்து சர்மா அவர்கள் அழகான முறையில் புள்ளி எச்சை துப்பி நன்றாக சொரிந்தார். தேய்த்தார். நிதானமாக புல்லை கீழே வைத்து தள்ள முயலும் போது எதிர் திசையில் கொலை கொலையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்தி வா. கொலை அடிச்சோ எங்க இருக்கா? கொலை கொலையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்தி வா. கொலை கொலையா முந்திரிக்கா கொலை அடிச்சவன் எங்க இருக்கா? யோ உடம்பு எப்படி இருக்கு? இங்க 6 வயசு ஓகே. அங்க எப்படி விளக்கமாறு பெஞ்சு போயிடும். ஆமா என்ன வேற வாங்கிக்கிறது? ஏன்டா வீண் பழத்துக்கிட்டு நீ ஆடுறா? கொலை கொலையா முந்திரிக்கா அழகான முறையிலே தந்தை கீழே வைத்து விரைக்காக அடித்தார். பார்வையாளர்கள் பட்டு விட்டது. விஜயனிடம் தந்தை கொடுத்து மறந்து விட்டார். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறேன் மிஸ்டர் விஜயன்? ஏய் வாங்கடி. என்னங்கடா கிண்டலா? ஏய் மரியாதை பேசு இல்ல குண்டக்க மண்டக்காயிரும். டேய் அடிச்சு விடாதடா பிரச்சனை சும்மாடா. வாங்கயா அடிக்கடி எங்க கிட்ட வம்பு வரீங்களே வெக்கமா இல்ல? டேய் அடிக்கடி வம்பு பண்ணாதீங்கடா. அவசியம் வந்தா மட்டும் வம்பு பண்ணுங்க. இப்ப இங்க இருந்து போறீங்களா இல்லையா? என்னங்கடி ஒரே சொல்றீங்க? யோ இத பாரு பாடி படினா வாய பிடிச்சு கிழிச்சு போடுவாமா. புடவக்காரர் மகடா நல்லா கிழிப்பா. இந்த அடி கிழிச்சுக்க. நீங்களா ஆம்பளைங்களா? என்னடி சொன்ன? புடிச்சுக்கோ. இல்லடா அவளுக்கு 5 பேர் இருக்காளுங்க. நீ சும்மாடா. இவளை இப்படியே விட்டா வாய் கொழுப்பு ஜாஸ்தி ஆயிரும். ஆமா இவங்க அப்பா வீட்டு சோறு அதான் எனக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தி ஆயிரும். விடுங்கடி அவன் என்ன பண்றான்னு பாத்துடலாம். மறுபடியும் அவன் வேணா நாக்க இழுத்து சாத்துருவாமா. இன்னைக்கு 4:30 ராவுகளா நாளைக்கு வச்சுக்கிறோம். இவன் சொல்றதுக்காக விட்டு போறேன். உன்னைய வந்து கவனிச்சுக்கிறேன். வரும்போது நான் பாத்துக்கிறேன். வாடினா சண்டையின் காரணமாக இந்த ஆட்டம் முடிவடைகிறது. மீண்டும் நாளை காலை 10 மணிக்கு சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே. ஒப்ப ரேடியோ வளம்பத்துல இருக்கான். வாடா நாளைக்கு நீ ஆட்டத்துல காலி. செல்லம்மா செல்லம்மா. என்ன ஐயா என்ன? அப்ப நான் வேலைக்கு போயிட்டு வரட்டுமா? பெரிய கலெக்டர் உத்தியோகம். ஏண்டி என்னாச்சு? என்ன ஆச்சா? ஏயா கல்யாணமா இத்தனை வருஷம் ஆச்சு. ஒரு நல்ல சேலை எடுத்து கொடுத்துருப்பியா? அத விடு. ஒரு சினிமாவுக்காவது என்ன கூட்டிட்டு போயிருப்பா? அடியே அது அதுக்கு நேர காலம் வரணும்படி. வர்ற தை மாசத்துல இருந்து எனக்கு சுக்கிரதசை அடிக்கணும் சோசியாரம் சொன்னா கொட்டா விட்டுன்னு கொட்ட போகுது. என்ன தேடா இல்ல பாம்பு பணமுடி. வருஷம் பூரா இதேதான் சொல்லிட்டு இருக்க. இந்த பார் இன்னைக்கு நீ என்ன செய்த ஏது செய்த எனக்கு தெரியாது. 50 ரூபா கொண்டு வந்தா தான் எல்லாமே. போய்யா ஒண்ணுமே புரியலே உலகத்தில என்னமோ நடக்குது. இன்னைக்கு 50 ரூபா கொண்டு வந்தா தான் எல்லாமே. என்ன சாமி ஆடு விலைக்கு வாங்கிட்டு போறது போல இருக்கு. ஆமா ஆமா. என்ன வேலை? என்ன வேலை போகும்னு நீயே பார்த்து சொல்ல. என்ன ஒரு 100 140 ரூபா கொடுக்கலாம். அப்படியா? என் வம்சத்துலயும் ஒரு ஆடு வாங்கி வளர்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஒண்ணும் முடியலைங்க சாமி. இந்தா வச்சுக்க. என்கிட்ட 140 ரூபா இல்லையே சாமி. அட பைத்தியக்காரா, நான் பணத்துக்காகவா இதை கொடுக்கறேன்? ஒப்பனுக்கு எனக்கும் கொஞ்சம் நஞ்ச பழக்கமா? இந்தா வச்சுக்க. என்கிட்ட 50 ரூபா தான் சாமி இருக்கு. மறுபடியும் பணத்தை பத்தி பேசுறியே. ஒப்பனுக்கு எனக்கும் கொஞ்ச நாள் பழக்கமா? இருக்கிறத எடுப்பா. எடு. இந்தா சாப்பிடு. நல்லா மனுஷன்.
டேய் வீராசாமி தானே பின்னாடி போலீஸ் ஜீப் வருது அதுக்குள்ள உரிச்சு தின்று. சண்முகா ஞான பண்டிதா 2 கொண்டாட்டிக்காரா எப்படா சமாளிக்கிற? நீ எப்படி சமாளிச்சா எனக்கு என்ன தம்பி? பட்டு வேட்டி பட்டு சட்டை இருக்கா? இல்லங்க, உங்களுக்கு வேணா நாளைக்கு கொண்டு வருவா. நான் பட்டு தான் கட்டுறது, உங்களுக்கு வேற வேஸ்ட் சிரமம். தம்பி இருக்கிறதுல நல்ல வேஷ்டியா 2 வேஷ்டியும் 2 சட்டைக்கு துணியும் எடுங்க. நல்ல நல்ல எப்பா என்னடா உனக்கு இருக்கிற டவுசர் சட்டை பத்தாது? இத பாரு, வாங்கி தரலன்னா எல்லாத்தையும் சொல்லிடுவேன். ஆமா, அவனுக்கு 2 டவுசர் 2 சட்டைங்க. இந்த ஊர்லயே ஒழுங்கா வியாபாரம் வாங்குறது நீங்க ஒருத்தர் தாங்க. உங்களை பாக்குறப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எல்லாம் நம்மள மாதிரி இருப்பாங்களா? 5 பேர்ல ஒரே மாதிரியா இருக்கு. என்னங்க என்னத்த நொன்னாங்க? சரி சரி, அவளுக்கு ஒரு 3 படம் எடுத்து வைங்க. சவுக்கத்துல வேணுவாப்ல? அது இல்லாம எப்படிங்க? 3 ஜாக்கெட் துணி எடுத்து வைங்க. கொண்டாங்க கொண்டாங்க. இருவருக்கு கேக்குது. நீங்க ஆத்தா அவளுக்கு ஒரு 100 சேலை எடுத்து வைங்க. தாய மதிச்சு சேலை வாங்கி தரீங்களே, உங்க மனசுக்கு நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு தெரியுது, மத்தவங்களுக்கு தெரியலையே. தம்பி கணக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க. தம்பி சரியா கணக்கு பாத்துக்கப்பா, வியாபாரத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். நான் நஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நீ நஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்றான். ஏன்னா அவன் மனசு ரொம்ப பெருசு. அவங்கள பார்க்கும் போதே தெரியுது. மொத்தம் 370 ரூபா ஆகுது. உங்க நல்ல குணத்துக்காக 20 ரூபா குறைச்சிட்டேன். 350 கொடுங்க. அது எதுக்குப்பா குறைச்ச? உனக்கு கிடைக்கிறது அவ்வளவுதானே கிடைக்கும். பரவாயில்லைங்க, உங்களை மாதிரி 4 பேர் இருந்தா போதும், என் பொழப்பு தானா ஓடிடுது. எவ்வளவு? 350 ரூபா. கணக்கெல்லாம் சரியா பாத்துச்சா? முன்ன பின்ன ஆயிட போகுது. என்ன அப்படி பாக்குற? அறுவடை நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் 1 வாரத்துல மூட்டை எல்லாம் வீட்டுக்கு வந்துடும். அப்புறம் கணக்க பைசா பண்ணிடலாம். டீ விடுறா பெருசு. டீ அதிகாரமா கேப்ப, காசு தான் கொடுக்க மாட்டேன். ஏடா கொடுக்க மாட்டேன்? அறுவடை முடியட்டும் வாங்கிக்க. இதே வார்த்தையை தான் பார்வர் சாப்பிடுன்னு சொன்னேன். அங்க ஒரு பேச்சு இங்க ஒரு பேச்சா? நம்ம கிட்ட எப்போ ஒரே பேச்சு. வேணா அவனை கேளு. நல்ல வேளை என் ஜவுளி தப்பிச்சு. அம்மா உங்க பொண்ணு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. வாயா கருப்பு, பார்த்து பல வருஷமாச்சு. கல்யாணம் முடிஞ்சு ஊரை விட்டு போனவன் இப்பதான் வந்திருக்கியாக்கா. ஆமா, எத்தனை குழந்தைங்க? அதை ஏன்பா கேட்க கூடாதா? அதுக்கு இல்லப்பா, 5 குழந்தைகளை வச்சு அவசரப்படுறப்பா. 5? அதுல உனக்கு பிறந்தது எத்தனை? ஊரானுக்கு பிறந்தது எத்தனை? ஏய் கேக்குறேன்ல, பதில் சொல்றா. என்ன சொன்ன? ஐயோ ஐயோ, அடிக்கிறானே அடிக்கிறானே. ஐயோ ஐயோ, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஐயோ விடுங்க. ஐயோ என்ன எங்க தகராறு? அவரோட குழந்தை எல்லாம் உனக்கு பிறந்தது எத்தனை, ஊரானுக்கு பிறந்தது எத்தனைன்னு கேக்குறாரு. அவர் அடிக்காம என்ன? அவன் கேட்டதுல ஒண்ணு தப்பா தெரியலையே. என்ன டாக்டர் குழப்பறீங்க? நீ எல்லாம் ஒரு டாக்டராயா? பின்ன வக்கீலா? யோ அவசரப்படாத. உனக்கு பிறந்ததுல ஆண் எத்தனை பொண்ணு எத்தனை? பொண்ணு 3 ஆண் 2. இப்போ பெருமாள் சொன்னது என்ன அர்த்தம்னாங்க, ஆம்பளை பிள்ளைங்களா கடைசி வரைக்கும் நம்மளை காப்பாத்தோம். அதனால அது நமக்காக பிறந்தது. பொம்பளை பிள்ளைங்க அப்படி இல்லைங்களே, என்னைக்கா இருந்தாலும் இன்னொரு வீட்டுக்கு போக போகுது. அதனாலதான் அது ஊரானுக்கு பிறந்தா அவன் சுருக்கமா சொல்லியிருக்கான். ஏன்னா அப்படித்தானே? அதுக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்கா? வேற அர்த்தமா தான் உதவி வாங்கிக்க. ரேகா, நாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கோம்ல, நீ மட்டும் தனியா என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, ஐஜி இந்த கேஸ் முடியற வரைக்கும் என்ன இங்கேயே தங்க சொல்லிட்டாரு. அதான் எங்கே தங்கறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சீதா, உனக்கு ஏதாவது நல்ல லேடிஸ் ஹாஸ்டல் தெரியுமா? அடிச்சனா பல்லெல்லாம் கொட்டிடும். ஏண்டி, கப்பல் மாதிரி இவ்வளவு பெரிய வீடு இருக்கு, உனக்கு லேடிஸ் ஹாஸ்டல் வேணுமா? அது இல்ல, என்னால உங்களுக்கு எதுக்கு தொந்தரவு? நீ இப்படி பிரிச்சு பிரிச்சு பேசுறதா எங்களுக்கு தொந்தரவா இருக்கு. ஏண்டி, நம்ம பழகினதெல்லாம் மறந்துட்டியா? இத பாரு, நீ எங்களோட தங்குறேன்னு சொல்ற வரைக்கும் நாங்க யாரும் சாப்பிட போறதில்ல. நானும் சாப்பிட மாட்டேன். சீதா, நான் இங்க தங்கணும்னு இந்த குழந்தை கூட நினைக்குது. உன் வீட்டுக்காரரை பத்தியா? சரியான சாப்பாட்டு ராம. நான் இங்க தங்குறது இவருக்கு பிடிக்கல போல இருக்கே. ஆமா, எனக்கு பிடிக்கலதான். ஏன் பிடிக்கல? நாங்க 2 பேரும் 50-50. 50-50யோ 60-60யோ, இந்த பார், நான் ஒரு வயசு பையன், இவ ஒரு கன்னி பொண்ணு. ஆளு வேற ஓட்ட சட்டமா இருக்கா, நீ வேற அப்பப்ப உடம்பு சரியில்லைன்னு படுக்கல திரும்பி திரும்பி படுத்துக்கிற. சும்மா கிடக்கிற சங்க ஊதி, அப்புறம் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி, ஏதோ கசமுசா ஆகி என் கற்பு பறிபோயி நீ கண்ணீர் வடிக்கணுமா? சொல்லு. கசமுசவா அப்படின்னா என்ன? இதை விட விளக்கமா எப்படி சொல்றது?
ஆள பாரு, செக்ஸியா இருக்கா, பார்வையே சரியில்லை. கோவாவிலேயே நம்ம மடக்கலாம் ட்ரை பண்ணா நடக்கல. இங்கேயே செட்டப் ஆகி நம்மள பிடிச்சிடான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆமா, நான் இல்லே சொல்லலையே. ஆளப்பாரு, கருப்பா இருந்தாலும் களையா நல்ல நாட்டுக்கட்ட மாதிரி வாட்ட சட்டமா இருக்காரு. எந்த பொண்ணுக்குதான் ஆசை வராது? அத ட்ரை பண்ண. பாத்தியா சீதா, பார்வதான் செக்ஸியா இருக்குன்னா பேச்சு செக்ஸியா இருக்கு. இவ எங்க தங்கனா நீ மோசம் போயிருவ. மோசம் போனாலும் பரவாயில்ல, இந்த வீட்டுல எனக்கு இருக்கிற உரிமை அவளுக்கும் இருக்கு. ஏன்னா நானும் அவளும் பாதி பாதி. புரியுதா? 50-50. நீங்க அவளுக்கு என்ன கொடுத்தாலும் அதையே எனக்கும் கொடுக்கணும். அப்போ அவ எனக்கு என்ன கொடுத்தாலும் அதை நீ எனக்கு கொடுப்பியா? கண்டிப்பா கொடுப்பேன். வார்த்தை தவற மாட்டேயே? நெவர், தவற மாட்டேன். சீதா, ஒரு முருங்கைக்காய் எடுத்து வை. சீதா, ஒரு கை சோறடு. சீதா, சிக்கனை கட்டிப்பிடிச்சு பசக்கன்னு ஒரு முத்தம் கொடு. சீதா, வசதி எப்படி? இத குடுக்க முடியுமா? என்னது கையில எத்தனை முத்தம் கொடுக்கலான்னுதான். ஐயோ ஐயோ, பயங்கரகாளி. ஆமா, உன் குழந்தை தலைன்னு மாறவே இல்லையடி. ஆண்டி நல்ல ஆண்டி. அப்படியா? ரொம்ப பிடிக்கும். இனிமே இந்த ஆண்டி எப்போ உன் கூட தான் இருப்பாங்க. ஓகே. சாப்பிடலாமா? அது தொடக்கூடாது. ஒரே ஒரு வாய் கொண்டல. என்னது, பாத்ரூம்ல சோப்பு இல்லையே? சீதா, பாத்ரூம்ல சோப்பு இல்ல. சோப்பு வேண்டாம். ரேகா, செல்ஃப்ல சோப்பு இருக்கும், போய் எடுத்துக்கிடுமா? சோப்பு எடுத்துட்டு வரட்டும். உள்ள இழுத்து போட்டு ஒரு கஜாம சாத்தா. என்னடி, என்னாச்சு? என்னாச்சு சொல்லு. சொல்லுடி, என்னாச்சு? அவரே கேளு, என்ன பண்ணாருன்னு. என்னங்க, வெளியே வாங்க. சிதா, உன் முட்டைக்கண்ணை போட்டு அப்படி ஒரு தூட்டி பார்க்காத. நான் மனசால கூட எந்த தப்பும் பண்ணல. நீ நினைச்சுதான் அவ கையை பிடிச்சு உள்ள இழுத்துட்ட, அவ்வளவுதான். இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்கணும், அவகிட்டயா? அவளை யார் சோப்பு கொண்டு வந்து கொடுக்க சொன்னது? உங்ககிட்ட தானே கேட்டேன். நான் குழந்தைக்கு டிஃபன் கொடுத்துட்டு இருந்தேன், அதனால அவகிட்ட கொடுத்தாச்சா? இது தப்பா? சரி, சோப்பு கொடுக்கும் போதாவது நான் தான் ரேக்கான்னு சொல்லி கொடுத்துருக்கலாம்ல. அவளுக்கு என்ன தெரியும், நீங்க லோடுக்கு கையை பிடிச்சு இழுப்பீங்கன்னு? என்ன நீ நான் தான் தப்பு பண்ண மாதிரி அவளுக்கே வக்காலத்து வாங்கிட்டு இருக்க? பின்ன என்னவா? ஏய் சொல்லுடி, என்ன நடந்தது? சும்மா இருந்துக்க மாட்டாரு இந்த மன்மத. இல்ல, கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கலாம். சிக்குன்னு கட்டி பிடிச்சு பச்சக்குன்னு முத்தம் கொடுத்துப்பாரு. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அதுக்குள்ள நான் ஓடி வந்துட்டேன். பாத்தியா, அவளே ஒத்துக்கிட்டா நான் ஒண்ணும் பண்ணலன்னு. நீயும் நினைச்சுதான் முத்தம் கொடுக்கலான்னு பார்த்தேன். அவன் மூஞ்ச பார்த்ததான் ஷாக் ஆயிருச்சு. மூஞ்சிதான் அளவான மூஞ்சியாச்சே. அப்ப ஏன் மூஞ்சி? காய்கறி கடை கட்ட போய் கேளுமா. உண்மையாவே நான் தான் நினைச்சு கைய பிடிச்சு எழுத்தீங்களா, இல்ல வேற ஏதாவது பிளான்ல? எனக்கு முன்னமே தெரியும் இப்படி சந்தேகம் எல்லாம் வரும்னு. நிறுத்துங்க. செய்யறதையும் செஞ்சுட்டு சாமி வேற ஆடுறீங்களா? சாமி சும்மா இருங்க. எனக்கு கூட பயமா தான் இருக்கு. இன்னைக்கு நீங்க நினைச்சு கைய பிடிச்சு எழுத்தாரு, நாளைக்கு சும்மா இரு. ஆமா சீதா, எனக்கு நல்லதா படல. எதுக்கு வம்பு? அவளை கொண்டு போய் லேடிஸ் ஹாஸ்டல்ல சேர்த்துரு. ஐயோ, என்னங்க இது? இந்த சின்ன விஷயத்தை போய் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டு, உங்க ரெண்டு பேரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். போதுமா? போங்க, போய் குளிச்சுட்டு வாங்க, போங்க.
சீதா சோப்பு கொண்டா. ஐயோ சோப்பு கிப்பெல்லாம் எடுத்துட்டு போயிடாத. உன் வீட்டுக்காரர் புடி இருக்கே பயங்கரமான புடி. ஆமா எப்படி சமாளிக்கிற? அவளுக்கு 2 வருஷமா பழக்கம் இருக்கு, நீதான் புதுசு. ஐயோ பார் தேன்மொழி பார், என் இதயத்தை ரோட்டுக்கு குறுக்க நிறுத்தி வச்சிருக்க. இதை விட பெருசா ஒருத்தன் தன் காதலை வெளிப்படுத்த முடியாது. அது மட்டும் இல்ல, காதலிக்கும் வரை உண்ணாவிரதம். நீ என்ன காதலிக்கிறேன்னு சொல்ற வரைக்கும் ஒரு வாய் சோறு கூட சாப்பிட போறதில்ல, ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க போறதில்ல. இது என் தாய் மேலானை. கொஞ்சம் கருணை காட்டு அலேக். இதோ பார், படிக்க தெரியுமா? I love you. I love you. You? மறுபடியும் அலேக், இதோ பார். இதுவும் அதேதான். படிக்கட்டுமா? என் காதல் வெங்காயம் மாதிரி உரிக்க உரிக்க வந்துகிட்டே இருக்கும். இப்ப உரிக்கிறேன் பார். பார் பார். என்னடா அது பைத்தியகாரத்தனமா இருக்குன்னு பாக்குறியா? எஸ், நான் பைத்தியம், காதல் பைத்தியம், தேன்மொழி பைத்தியம், ஓ பைத்தியம். தென்மொழி, காதல கண்ணால சொன்னா 1000ல ஒண்ணாயிடுவேன், கடிதத்துல சொன்னா 100ல ஒண்ணாயிடுவேன், வாயால சொன்னா 10ல ஒண்ணாயிடுவேன், கட்டி பிடிச்சு சொன்னா காமுகன் ஆயிடுவேன், கிஸ் அடிச்சு சொன்னா கேடி ஆயிடுவேன். அதனாலதான் என்னோட காதலை இப்படி நான் வெளிப்படுத்தினேன். குல விளக்கே, குடும்ப விளக்கே, குத்து விளக்கே, வலது காலை எடுத்து வைத்து வா வா, குடும்பத்தை ஆரம்பிப்போம் வா. இவனை பிடிங்கடா. யோ, ஏன் என்ன பிடிக்கிறீங்க? இந்த பைத்தியத்தை பிடிச்சு உள்ள போடுங்கடா. அண்ணாச்சி, நான் பைத்தியம் இல்ல, சத்தியமா நான் பைத்தியம் இல்ல. எந்த பைத்தியம் தன்னை பைத்தியம் ஒத்துக்குது? ஏத்துக்கலாம் வண்டியில. என்ன விடுங்கடா. அண்ணாச்சி, என்னடி பாத்ரூம் கசமசா இப்ப பெட்ரூம் வரைக்கும் வந்துருச்சா? எல்லாம் உன்னாலதான். உன்னோட பெட்ரூம்ல நீ படுக்கிற படுக்கையில இன்னொரு பொண்ணை படுக்க வைக்கலாமா? நீ ஒரு மடச்சி. நான் ஒண்ணு மடச்சி இல்ல, உங்களுக்கு சூடா வடிச்சு கொட்டுமே தான் கிச்சன்ல இருந்தேன். இவன் என்னடா குழந்தைய தூங்க வச்சுட்டு இங்கேயே தூங்கிட்டா. அதுக்காக வந்தது வராதுமா லுங்கிய கட்டிக்கிட்டு இப்படியே நடந்துக்கிறது? நான் எப்பவும் போலதான் லுங்கிய கட்டிக்கிட்டு. யாருக்கிட்ட? அது மட்டும்தான் மாறி போச்சு. ஆனா ஒண்ணும் நடக்கல. சீதா, உன் புருஷன் வெளியிலதான் காவலன், வீட்டுக்குள்ள கோவலன். ஏய், கோவலன் கிவலன் சொல்லி குடும்பத்துல சிக்கல் ஏற்படுத்தாத. முடிய பாரு, திருவிழாவுல காணாம போன மாதிரி. சீதா, படுத்திருந்தது நீதான் நினைச்சு. இந்த ஐஸ் எல்லாம் வேணாம். நானும் தான் பாக்குறேன். நான் தான் நினைச்சு பாத்ரூம்ல கசமசா, நான் தான் நினைச்சு பெட்ரூம்லயும் கசமசா. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன், உங்களுக்கும் அந்த பொண்ணு மேல ஏதாவது கண்ணா? சேச்சி, சீதா, உன் பெர்சனாலிட்டி என்ன? அவ ஜனக் ஜனக் பாயல் பஜே. இதெல்லாம் ஒரு ஆக்சிடென்டா நடந்தது. அது சீதா, ஒரு தடவை நடந்தா அது ஆக்சிடென்ட், அடிக்கடி நடந்தா அது ஆக்சிடென்ட் இல்ல, இன்சிடென்ட். உன்னையவே சீதா பெட்ரூம்ல வந்து படுக்க சொன்னது? படுத்தா படுத்திருக்கிறது பொண்டாட்டியா இல்ல பக்கத்து வீட்டுக்காரியான்னு தெரிஞ்சுக்காம கை போடுறதா? நான் என்ன பண்றது? கை போடும்போது சீதா இடுப்புமா இருந்தது, நீ வேற மூஞ்சிய மூடி படுத்துக்கிட்ட. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? என்ன? உங்க ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு சீதா உள்ள வர்றதுக்கு முன்னாடி ரூம் அலங்காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாக்குறதுக்கு உங்க மாமியார் உள்ள வந்தாங்களா? உடனே லைட் ஆஃப் பண்ணிட்டு மாமியாரை கட்டி பிடிச்ச ஆளாச்சே. ஐயோ, மானமெல்லாம் போதே. இதெல்லாம் உனக்கு யார் சொன்னது? நான் தாங்க சொன்னேன். நீங்க தான் சொன்னீங்களா? ஒரு தொண்டரை வாங்கி தரேன், ஊரு ஊரா போய் அடிச்சிட்டு வந்துருங்க. மாமியாரை கட்டி பிடிச்சது என் புருஷன் தான், மாமியாரை கட்டி பிடிச்சது என் புருஷன் தான். நான் உண்மையை தானே சொன்னேன், உங்களுக்கே இவ்வளவு கோவம் வருது? ஆமா, ஆக்சுவலா என்ன நடந்தது? ஐயோ, நீ என்ன ரகசியமா கேக்குற? சும்மா இடுப்புலதான் கைய போட்டேன். உங்க கை என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியாதா? இத பாரு, சீரியஸா சொல்றேன், இப்படி எல்லாம் நடக்கும் தான் நான் அன்னைக்கே சொன்னேன். இன்னும் இந்த ஜென்மத்தை வீட்டுக்குள்ள வச்சிருந்த அப்புறம் ஏடா கூடமாயி உனக்கு நீயே சக்கலத்தை தேடிக்குவ. அப்பாடா, சொல்ல விட்டுச்சே நான் நிம்மதியா இருப்பேன். இந்த முரட்டு மனுஷங்கிட்ட மாட்டிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே.
தேவையில்லாத வெளியே போங்க ப்ளீஸ் கெட் அவுட். எங்களுக்குள்ள விவகாரம் இருக்கு.